ஹலோ விவர்ஸ். ரவி மாதிரி ஒரு நல்ல மனுஷனை கஷ்டப்படுத்தி பார்த்தீங்க, அதனுடைய விளைவுகள் விபரீதமாக இருக்குன்னு எச்சரித்து பேசியிருக்கிறாரு நடிகர் சிம்பு. சிம்பு கொடுத்த பதிவில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரவி மாதிரி ஒரு நல்ல பர்சனை பார்க்க முடியாது. இப்போது இவருக்கு பார்த்திங்கன்னா 45 வயது இருக்கும். 45 வயதிலும் கூட எந்தவித ஒரு கெட்ட பழக்கங்களும் இவர்களுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நடிகை கூடயும் பார்த்திங்கன்னா, அதாவது ஹீரோயின்ஸ் கூடயும் பார்த்திங்கன்னா நடிக்கும்போது எந்த ஒரு தப்பாக பார்த்திங்கன்னா நடந்தது கிடையாது. தப்பான நோக்கத்தில் பேசினது கிடையாது. அந்த அளவுக்கு இண்டீஸில் அவர்களுக்கு இருக்கின்ற நேம் தெரியாது. பார்த்திங்கன்னா சிலர் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்க வாழ்க்கையை பற்றி சமூகத்தில் பேச வந்துட்டாங்க. அடுத்தவங்க வாழ்க்கையை பற்றி பேச தகுதி இல்லாமல் இருக்காங்க. அவங்க இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு உயர்ந்து அந்தஸ்தில் வந்துட்டோம் அப்படின்ற ஒரு நினப்பில் இருக்கிறாங்க. அந்த ஒரு 3 எழுத்து நடிகையை பற்றி பார்த்திங்கன்னா பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வேற என்ன இன்னும் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம். இந்த பதிவை பார்க்குறவங்க நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ரீசெண்டாக ஜெயம் ரவி அவர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி ஓப்பனாக பேசியிருக்கிறாரு. ஆர்த்தி ரவிக்கு இடையில் பார்த்திங்கன்னா விவாகரத்து போயிட்டு கொண்டு இருந்தாலுமே அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சொல்லலை. நிறைய ஃபங்க்ஷனில் நிறைய ஒரு நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா கெனிஷா கூட ரவி அவர்கள் சேர்ந்து இருப்பதை பார்த்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய வதந்திகள் வந்தது. நிறைய டாக் பார்த்திங்கன்னா தப்பாக பார்த்திங்கன்னா பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா கெனிஷாவோடு பேசும்போது தான் அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப கோபமாக வெளிப்படுத்திட்டார். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் அந்த மாதிரி கோபப்பட்டது கிடையாது. கெனிஷாவை வச்சு பார்த்திங்கன்னா தப்பாக பேசும்பொழுதுனால தான் அவருக்கு இந்த ஒரு கோபங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெளிப்பட்டது. பாடகி கெனிஷாவுக்காக பார்த்திங்கன்னா ஆர்த்தியை டிவோர்ஸ் பண்ணுவதாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா தப்பான முறையில் பேசப்பட்டது. என்ன ஒரு ஃபினான்ஷியல் ரீதியாக மட்டும் கிடையாது, ஒரு ஆம்பளன்ற ஒரு இதாக கூட என்னை பார்க்குறது கிடையாது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா என்னைய நிறைய இடங்களில் அசிங்கப்படுத்தியிருக்காங்க, அவமானப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் 10 பிள்ளைங்களையே பார்த்திங்கன்னா பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பணவெறி பிடிச்ச இந்த குடும்பத்தோடு பார்த்திங்கன்னா என்னை இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களை விட்டு நான் பிரியணும்னு நான் நினைக்கிறேன். நான் சுவாசிக்கிற காற்று கூட பார்த்திங்கன்னா சுதந்திரமாக இருக்காது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஆர்த்தி அவர்கள் ரொம்ப பார்த்திங்கன்னா டார்ச்சர் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் செய்யணும். இந்த படத்தில் நடினா நடிக்கணும், அந்த படத்தில் நடினா நடிக்கணும், நடிக்கக்கூடாதுன்னா நடிக்கக்கூடாது. அதே போல் பாதியில் பார்த்திங்கன்னா நான் ரிவீட் வாங்கணும் அப்படின்னா ரிவீட் வாங்கிட்டு வந்துடணும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுடைய படத்தொகுப்பில் நான் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா என்னை வச்சு நடத்துகிறாங்க. எந்த ஆர்டிஸ்டோட வேணாலும் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கிரிப்ட் பிடிக்கலனாலும் நம்ம அவங்க கூட கமிட் ஆகிடணும். அது மட்டும்தான் அவங்களுக்கு தேவை பார்த்திங்கன்னா பணம் 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 பணம். அந்த பணம் ஒன்று மட்டும்தான் அவங்களுக்கு காரணம். இந்த மாதிரி நிறையவே பார்த்திங்கன்னா எமோஷ்னலாக ஆகி பேசியிருக்கிறாரு. இப்போ நடிகர் சிம்பு பார்த்திங்கன்னா இவரை பற்றி நிறையவே பார்த்திங்கன்னா புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. இவருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கங்களும் கிடையாது. ரொம்ப கைண்டான பர்சன், அதே மாதிரி சைலண்ட்டான பர்சன் அப்படின்னு ரொம்ப ஸ்வீட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இந்த வயதுலேயும் கூட பார்த்திங்கன்னா இவர்களுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கங்களும் கிடையாது. அதேமாதிரி தப்பான நோக்கங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. நான் பார்த்த வரையிலும் ரவி மாதிரி ஒரு பர்சனை பார்த்ததில்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதே பேர் பார்த்திங்கன்னா நிறைய பட தொகுப்பாளர்கள்லாம் கதைகள் சொன்னாலுமே பார்த்திங்கன்னா இவர் ஏன் பார்த்திங்கன்னா ஓன் ஸ்கிரிப்டாக இது பண்ணுறாரு அப்படிங்கிறது இப்போ தான் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்க முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நடிகர் சிம்பு அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இப்படி பணத்திற்காக பார்த்திங்கன்னா அவருடைய ஃப்யூச்சரையே காலி பண்ணிட்டாங்க அந்த குடும்பம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நடிகர் சிம்பு சொல்லியிருக்கிறாரு.